அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சில்லர் அப்படிங்கிற மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனெல்லாம் யூஸ் பண்றது மூலமா உண்மையிலே நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த சில்லர் ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த சில்லர் ஆப்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த சில்லர் ஆப்போட ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிளே அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கேமை இவங்க சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் விளாண்டாலே போதும், உங்களுக்கு இவங்க கொஞ்சம் காயினை கொடுப்பாங்க. இப்படி கிடைக்கக்கூடிய காயினை தான் இவங்க சில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா ரிவார்டுமே இந்த சில்லர் காயினாக தான் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அப்புறம் ஏர்ன் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஒரு சில கார்ட்ஸை உங்களுக்கு கொடுத்து அதை திருப்ப சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி திருப்புறது மூலமாக சாம்சங் S சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் எத்தனை தடவை திருப்பி பார்த்தாலும் எனக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபான்னு கேஷ் கிடைக்கிற மாதிரி தான் காமிச்சதே தவிர ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கவே இல்லை. அதான் காசு கிடைச்சிருக்கு, அதை வித்ரா பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே மோஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு சூதாட்ட ஆப்பை தான் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் கம்மியான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஆப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேமை விளாடுங்க. அப்படி விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான காயினை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் தர்ற சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு யாருமே இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே உங்களுக்கு காசுலாம் கிடைக்காது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச காசையும் உறிஞ்சிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் ஸ்பின் அண்ட் வின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பற்றி நான் பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காயினை யூஸ் பண்ணி இந்த ஸ்பின்னை உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி ஸ்பின் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யார் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சில்லற பை தான் உங்களை வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 10 காயினை கொடுத்தா தான் உங்களால் ஒரு தடவை ஸ்பின் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஸ்பின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 10 காயினை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இங்கேயும் இந்த சில்லர் ஆப் சில்லற வேலையை பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் டெய்லி லாகின் போனஸுமே இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியும் இந்த ஆப்பில் லாகின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காயினை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து சர்வே அட்டன் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் எனக்கு காமிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இவங்க நிறைய விதமான கேம்ஸாக இருக்கட்டும் ஆப்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே காமிச்சு டவுன்லோட் அண்ட் ஏர்ன் ரிஜிஸ்டர் அண்ட் ஏர்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ காயினை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு சிலதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், இவங்க உங்களுக்கு காயினை கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில இதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் பத்தாது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்பில் நீங்கள் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படிலாம் பண்ணாதான் உங்களுக்கு காயினை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்குமே ஒவ்வொரு விதமான ரூல்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு இவங்க காயினை கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் தான் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமாக தான் உங்களால் அதிகமான ரிவார்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க இந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு கேமை விளாட சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஹையர் லெவல்ஸை ரீச் பண்ண சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் போயிட்டு உங்களோட KYC இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அதிகமான ரிவார்ட்ஸ், அதாவது அதிகமான சில்லற காசை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உங்க ஃப்ரெண்டுக்கு 20 சில்லற காசையும் உங்களுக்கு 50 சில்லற காசையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம உங்க மூலமா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த ஆப்ல ஒரு 3 டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாலே அவங்க ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்ல 50% உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய ரெஃபரல் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தான் செலிபிரிட்டிஸ், செருப்பு பிஞ்சு போகும், இன்ஃப்ளூயன்சர்ஸ், புரோக்கர்ஸ் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்றாங்க. அவங்களுக்கு ரெஃபரல் காசு வரும், அதை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய நம்மளோட காசு நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஆப் ஒரு அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்மாக தான் ஆக்ட் ஆகுது. இதில் இவங்க ஆஃபர்னு சொல்லி காமிக்கக்கூடிய கேமாக இருக்கட்டும் இல்லை ஆப்பாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணவங்க அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காசை ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஏஜென்சி அந்த காசை யூஸ் பண்ணி பல வழிகளில் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணோம். அதில் இருக்கிறதே சீப் அண்ட் பெஸ்ட்டான வழி இதுதான். எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டான வழின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லையோ போயிட்டு டீசெண்டான பட்ஜெட்டோட ப்ராப்பரான ஆட் செட்டப்போட நீங்கள் ஆடை லான்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஆனால் அங்கே உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அமௌண்ட்டும் செலவாகும்.
அதுவே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இங்கே உங்களோட ஆப்பையோ கேமையோ இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ரிவார்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே யோசிக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய ஆப்பையோ கேமையோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவங்களோட கிளைண்ட்ஸ், அதான் இதை கிரியேட் பண்ண புண்ணியமாக இருக்கான்ல, அவன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்புக்காரங்க கிட்ட இந்த சில்லற பையிட்ட கொஞ்சம் காசை கொடுப்பான். இந்த சில்லற பை இந்த காசில் மெஜாரிட்டியான அமௌண்ட்டை அவனே அடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய சில்லற பைசாவை மட்டும் நமக்கு தூக்கி போடுவான். ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க, அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, நம்மளோட கேஒய்சி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்குறாங்க, அதை ஷேர் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எப்படி கேம் விளாடுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு எப்படி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க உங்களுக்கு கேம் விளாடுறதுக்காகலாம் காசு கொடுக்கல. நீங்கள் கேம் விளாண்டுட்டே இருக்கும்போது நடுவில் ஆடு வருது இல்லை, அந்த ஆடை நீங்கள் பார்க்கறதுக்காக தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அதுவும் இந்த சில்லற காசை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களே ஒரு சில டாஸ்க்கை சீக்கிரமாக வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த சில்லற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த மாதிரியான ஒரு பெர்மிஷனை கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மொத்த டேட்டாவையும் இவங்க எடுத்துருவாங்க. இந்த டேட்டாவை ட்ராக் பண்ணி ஆஃபர்ஸை வெரிஃபை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இதை மற்ற கம்பெனியோட ஷேர் பண்ணி வித்தம் இந்த சில்லற பைய காசு பார்த்துருவான். இந்த ஆப்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆப்பையும் நம்பி அவங்க தரக்கூடிய சில்லற காசுக்காக ஆசைப்பட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்லையும் தேவையில்லாமல் உங்களோட கேஒய்சி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி ஷேர் பண்ணக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்க மட்டுமே வச்சிருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய கம்பெனி எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணிடுவாங்க, விற்றுருவாங்க. அப்படி அதை வாங்கிட்டு போகிறவன் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. என்ன வேணால் பண்ணலாம், பல வேலைகளை அதை வச்சு பார்த்து விட்டுருவான். அதனால உஷாராக இருந்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹை ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த டாஸ்க்கை வெரிஃபை பண்ணுறதை இவங்களால மட்டுமே பண்ணிட முடியாது. இவங்களோட கிளைண்ட்ஸ், அதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆப் கிட்ட இருந்தும் கன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்தையும் தாண்டி போகும்போது அந்த டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில்டுன்னு விழுந்துடும். அப்படி ஃபெயில்டுன்னு விழுந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதை இவங்க வெரிஃபை பண்ணி வெரிஃபைடுன்னு காமிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த டாஸ்க் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட காயினை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க எங்கேயுமே அவங்களோட கை காசை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு இவங்களோட கிளைண்ட்ஸ் பே பண்ணுறதை வச்சு தான் இவங்க உங்களுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களோட கிளைண்ட் சைடில் டிலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கும் டிலே ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய உங்களோட காயின்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேமும் பேன் கார்டில் இருக்கக்கூடிய உங்களோட நேமும் மேட்ச் ஆகணும். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி வித்ரா பண்ணும்போது நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கை பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ண டாஸ்க் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட அமௌண்ட்டை ரெடீம் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க காமிக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்கள் ரீட் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணாலும் நாங்கள் அதை ரீட் பண்ணாததை தான் கணக்கெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களே வாண்டடாக இந்த மாதிரிலாம் வாயை விடுறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. என்னடா இவன் சில்லறையே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இவங்க உங்களுக்கு ரிவார்டாக கொடுக்கக்கூடிய ஒரு சில்லர் காயினோட வேல்யூ 10 பைசா. இப்போ அது செல்லா காசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி 50 சில்லர் காயின், அதாவது 5 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களால் ஃபஸ்ட்டு வித்ராவலை பண்ண முடியும். செகண்ட் வித்ராவல் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களோட அக்கௌண்ட்டில் 30 ரூபாயாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வித்ராவல் பண்ணும்போது மினிமம் வித்ராவலுக்கான அமௌண்ட்டை ஏற்றிட்டே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவங்க உங்களுக்கு ரிவார்டாக கொடுக்கக்கூடிய அந்த சில்லர் காயினுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது. இந்த சில்லற பைசா உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி 60 நாளைக்குள்ள நீங்கள் அதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த சில்லற காசு எக்ஸ்பயர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த சில்லற ஆப்போட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் படிக்கும்போது அங்கேயும் இவன் நிறைய சில்லறத்தனமான வேலையை தான் பார்த்து வச்சிருக்கான். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் காயின் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வெரிஃபையே பண்ணாமல் இருக்கிறது, அப்படியே வெரிஃபை பண்ணி காயினை கிரெடிட் பண்ணிட்டா கூட அந்த காயினை ஆட்டையை போடுறது, அந்த காயின் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட அதை ரெடீம் பண்ண போகும்போது பேமெண்ட் அனுப்புறதுக்கு ரொம்பவே டிலே பண்ணுறது, இந்த மாதிரியான பல சேட்டைகளை இவன் பார்த்துருக்கான். இது எல்லாத்தையுமே ப்ளே ஸ்டோரோட ரிவ்யூஸில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவன் முன்னாலே சொல்லிட்டான். நம்ம தான் தெரியாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்கிறேன், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களோட டைமை ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்களோட டைமுக்கு ஒருத்தான அமௌண்ட்டை இவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வாய்ப்பே இல்லைங்க. ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆப்பை உங்களை யூஸ் பண்ண சொல்கிறவங்க வேணால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களை வச்சு சம்பாதிக்கலாமே தவிர நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது டைம் வேஸ்ட்டு தான். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களோட விருப்பங்க. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதை இன்ஸ்டால் பண்ணாமல் போகிறதும். என்ன சொல்கிற? வரட்டா?